வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பெரிய நெத்தி உள்ளவங்க என்ன தான்ப்பா ஹேர் ஸ்டைல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அதான். பெரிய நெத்தி உள்ளவங்களுக்கு, தின் ஹேர் உள்ளவங்களுக்கு, லாங் ஹேர் உள்ளவங்களுக்கெல்லாம் ஹேர் ஸ்டைல்ஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் ஹேர் ஸ்டைல்ஸ், ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் தமிழ் பியூட்டி டாக் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். எப்போதுமே நெத்தி பெருசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நெத்தி எந்த இடத்துல பெருசாக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி சின்னதாக கோடு எடுத்திங்கன்னா நெத்தி வந்து செப்பரேட் ஆன மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல கோடு எடுத்தால் நல்லாயிருக்கும். உங்கள் நெத்திக்கு எந்த இடத்துல கோடு எடுத்தால் நல்லாயிருக்குமோ அங்கே எடுத்துக்கோங்க சின்னதாக. ஒரு சைடு ஒரு ஹாஃப் வந்து இந்த மாதிரி லூஸாக முன்னாடி விட்டுட்டு ஒரு ஹாஃப் வந்து பேக் சைடு விட்டுருங்க. இப்படி நீங்கள் லூஸ் ஹேர் போட்டிங்கன்னா நெத்தி பெருசாக இருக்க மாதிரியே தெரியாது, ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்டைல் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கோடு வந்து இருக்கட்டும், அதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். பிகாஸ் அப்போ தான் வந்து கொஞ்சம் பெரிய நெத்தி உள்ளவங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து யார் வேணால் போட்டுக்கலாம், நெத்தி பெருசாக இருக்கவங்க மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நான் முன்னாடி ஒரு கொஞ்சம் முடிய மட்டும் அந்த கோட்டை எடுத்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். எவ்வளோவுக்கு வேணுமோ அவ்வளோவுக்கு செப்பரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஓகேவோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க அந்த இதையும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு அதை பேக் சைடு காதுக்கு பின்னாடி கொஞ்சம் முடியை எடுத்துட்டு அது குத்துனது தெரியாமல் நான் உள்ளே வச்சு பின் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா சைடில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெத்தி பெருசாக இருக்கிறது சுத்தமாக தெரியாது. அது மாதிரி தின் ஹேர் இருந்தாலும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது. இந்த சைடு நீங்கள் ஃப்ரீயாக விடுறதுனாலும் விட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த காதுகிட்ட இருக்க முடியை விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல லூஸாக வச்சு குத்திடுங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு ஃபங்க்ஷன் ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சைடு நம்ம பெரிய கம்மல் போட்டிருந்தோம்னா அது வந்து எடுத்து கொடுக்கும், அழகாக தெரியும். அடுத்த ஹேர் ஸ்டைல் நம்பர் 3 பார்க்கலாம். அதே மாதிரி ஹேரை நீங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு காதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விரலை விட்டு எடுத்திங்கன்னா ஒரு செட் முடி மட்டும் அழகாக வரும். நீங்கள் சீப்பு வச்சு எடுக்காமல் இந்த மாதிரி கை வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பாதி ஹாஃப் மாதிரி நம்ம எடுக்கலாம், அழகாக இருக்கும். சென்டரில் மட்டும் விட்டுட்டு இந்த சைடும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது நல்லா சீவிட்டு கொஞ்சம் கிராஸாக வச்சு கிளிப் போட்டுக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சைடு உள்ள ஹேரையும் இங்கிட்டு கொஞ்சம் கிராஸாக வச்சு பண்ணிட்டிங்கன்னா இங்கே உள்ளார குத்திருக்கிறது நம்மளுக்கு வெளியில் தெரியாது. ஒரு பின் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் வெளியில். நான் இதில் வந்து எந்த ஹேர் ஸ்ப்ரே இது மாதிரி எதுவுமே போடாமல் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பேக் சைடு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். இது எப்போவுமே என்னோடய ஃபேவரட் ஃபங்க்ஷனல் ஹேர் ஸ்டைல் இது. முன்னாடி இருக்க முடிய இந்த மாதிரி சுற்றிக்குங்க. உங்களுக்கு நெத்தி பெருசாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதை எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நெத்தி பெருசாக இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃப்ராக் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, அப்படியே ஒரு சுடி குர்த்தி இந்த மாதிரி போடுறீங்க, ட்ரெடிஷ்னல் வியருக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். அடுத்த ஹேர் ஸ்டைல் நம்பர் 4 பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஹேரை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு முன்னாடி விட்டுருங்க. இப்போ நான் வந்து கட் பண்ண மாதிரி நீங்கள் கட் பண்ணி இல்லை அப்படின்னா நான் முன்னாடி விட்டேன்ல அந்த மாதிரி நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். கட் பண்ணியிருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கட் பண்ணாதவங்க அந்த மாதிரி முன்னாடி விட்டுட்டு பேக் சைடு வந்து குத்திக்கலாம். லாஸ்ட்டாக சென்ட்ரு முடியை மட்டும் எடுத்து சின்ன பஃப் மாதிரி வச்சுட்டு நான் அந்த இடத்துல கிளிப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் எல்லா முடியும் எடுக்காமல் இந்த ஃப்ரண்ட் ஹேரை மட்டும் எடுத்து சைடில் சேர்த்து வச்சு குத்தலை, அதே இடத்துலையே கொஞ்சம் சின்ன பஃப்பாக வச்சு நான் குத்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு ஹேரையும் ஃப்ரண்ட்டில் மட்டும் காது வரைக்கும் உள்ள எல்லா முடியும் எடுத்துகிட்டு சின்ன பஃப் மாதிரி வச்சு அந்த இடத்துல நான் குத்துக்கிறேன். இது எப்போதுமே ஆல் டைம் ஃபேவரட் ஹேர் ஸ்டைல். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹேர் தூக்கி முன்னாடி போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஜீன்லேருந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும், நல்லாயிருக்கும். அண்டு அந்த ஃப்ரண்ட்டில் முடி குத்திக்கலான்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நீங்கள் குத்திக்கிட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் ஹேர் கட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த ஹேர் ஸ்டைல். ஸோ பெரிய நெத்தி உள்ளவங்களுக்கு கவலையே இல்லாமல் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். பேக் சைடு பார்க்குறதுக்கு பாருங்கள், ஸ்டெப் பை எடுத்து குத்துன மாதிரி நல்லாயிருக்கும். அடுத்த ஸ்டைல் 5 பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு அந்த முடியை மட்டும் விட்டுட்டு அதே மாதிரி
நீங்கள் ஃப்ரண்ட் முடி வேணாம் எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதுன்னா இதோட கம்மி பண்ணி கூட முன்னாடி விட்டுக்கலாம். சும்மா நம்ம ரெகுலராக பண்ணுவோம்ல அந்த மாதிரி குட்டி குட்டி ஹேராக எடுத்து உங்களால் எவ்வளோ செப்பரேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு விரல் விட்டே எடுங்க. அப்படி ஃபுல்லாக விரலை விட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு எடுத்திங்கன்னா அது வந்து அடுக்கடுக்காக தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இதுவும் என்னோடய ஃபேவரட் ஹேர் ஸ்டைல். எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன். இது வந்து எனக்கு நல்லாயிருக்கும். தின் ஹேர் உள்ளவங்க, லாங் ஹேர் உள்ளவங்க, ஃப்ரீ ஹேர் விடணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஹாஃப் மட்டும் பிரித்தா, அதாவது ஹேரை வந்து ஹாஃபாக பிரித்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி தான். மேலே மட்டும்தான் குத்திட்டு கீழே வந்து அப்படியே விட்டுடுவோம். பேக் சைடு தான் எல்லா முடியும் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சென்டரில் வச்சு கொஞ்சம் மேலே தூக்கி குத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இது அப்படியே விட்டால் நல்லாவே இருக்காது. ஸோ ஒரு லேயராக தனித்தனியாக பிரித்து எடுத்து விடுங்க. ரொம்ப பெருசாக நம்ம லேயர் பிரிக்கலை. அப்படி பிரித்தாலும் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு பஃப் மாதிரியான ஒரு லேயர் தான் வச்சுருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் இப்போ ரீசெண்டாக சச்சுபாய் பர்த்டேக்கு போட்டிருந்தேன்ல அந்த ஹேர் ஸ்டைல் தான் இது. ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த ட்ரெஸ்க்கு வேணால் இதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட ஃபைனல் ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டோம். இது வந்து நான் போட்ட எல்லா ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான். இது ரொம்ப ஈஸி. இந்த பாருங்கள், இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கிராஸாக. இது வந்து ஏர்நெத்தி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோடு எடுத்திங்கன்னா ரொம்ப நம்ம ஜீன் இந்த மாதிரி ட்ரெண்டியாக ட்ரெஸ் போடுறோம்னா இந்த மாதிரி கோடு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸாக கோடு எடுத்துகிட்டு முன்னாடி வந்து பிரிச்சுட்டேன். இப்போ இந்த முன்னாடி இருக்க ஹேரை மட்டும் நான் ஹேர் கட் பண்ணியிருக்கனால அவ்வளோவா வந்து எனக்கு சுற்ற வரல. நீங்கள் அழகாக சுற்றிக்கோங்க. அழகாக சின்ன ரோலாக சுற்றினீங்கன்னா ஒரு பஃப் மாதிரி க்ரியேட் ஆகும். அதே மாதிரி முன்னாடி அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுற்றிக்கிட்டு காதுக்கு பின்னாடி வச்சு நீங்கள் வந்து ஒரு குத்திடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இந்த சைடு உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக கூட விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்து நான் குத்துனதே தெரியாத மாதிரி குத்திக்கிட்டேன். ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் மாதிரி, அதை ஃப்ரீ ஹேர் மாதிரியே விட்டுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் முடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் ட்ரெண்டி ட்ரெஸ் அண்டு வந்து சாரீ என்ன போட்டாலும் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பண்ண ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபோட்டோஸ் கூட எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இது வரைக்கும் நம்ம சேனல் அப்படின்னு சொன்னால் மறக்காதீங்க. தமிழ் பியூட்டி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறதுக்கு பை பாய். தேங்க்யூ.